அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த 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 ஆன்டி கிரைஸு நம்பர் 666 இதெல்லாம் முடிஞ்சு போன டாப்பிக்கு. இதை வந்து பேச வேணாம். அவர் டிசைன் பண்ணது மட்டும்தான் நடக்கும். எவ்வளோ தான் மனுஷன் புத்திசாலியாக இருந்து அவன் நன்மை தீமை அறிஞ்சனால இவ்வளோ தான் அவன் எல்லாத்தையும் செஞ்சு சிறப்பாக்கி அவனை பெருசாக்கிக்கலாம்னு நினச்சாலும் கடைசியில் தலைவர் தான் தைப்பார். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த 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 ஆன்டி கிரைஸு நம்பர் 666 இதெல்லாம் முடிஞ்சு போன டாப்பிக்கு. இதை வந்து பேச வேணாம். இன்றைக்கி கூட இப்போ கூட இடையில ஒரு வீடியோ பார்த்தேன். மறுபடியும் அங்கே இந்த இடத்துல ஏதோ ஒரு சீப் மாதிரி போட்டு என்னது அந்த சீப் வச்சு பாருங்கள். இப்போ அந்த அந்த மிஷினை வச்சு அந்த இடத்துல வச்சு ஸ்கேன் பண்ணால் காயின் போட்டு நம்ம தண்ணி வாங்குவோமே. ஹலோ, காயின் போட்டு நம்ம கேன்லாம் வாங்கலை? அந்த மாதிரி அது அந்த மிஷின் அங்கே வச்சு அதை ஸ்கேன் பண்ணால் போதும். அப்போ தான் கதவே திறக்க முடியுமா அந்த ஆரஞ்சு எடுக்கிறதுக்கு, அந்த ட்ரிங்க்ஸ் எடுக்கிறதுக்கு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறதுக்கு. அந்த மாதிரி வருது. இப்போ இதெல்லாம் எதுக்கு ஒருத்தோட அதுக்கு வியாக்கியானம் வந்துருச்சு. அந்தி கிறிஸ்து ஆட்சி 666 பாருங்கள், இப்பயே செயல்பட ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இப்படி வச்சு தட்டினோன்னே கதவு திறக்க முடியுது. அதுக்கு முன்னுக்கு திறக்க முடியல. பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க, எல்லோரும் கர்த்தரோட நெருங்கிருங்க, பயபக்தியாக வாழுங்க அப்படின்னு சொல்லி என்னது ஒரு வியாக்கியானம் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு சிஸ்டம். உங்கள் வீட்டு ஒரு 30 வருஷம் முன்னுக்கு அப்படி உங்கள் தாத்தாலாம் அப்பாலாம் உங்கள் கூட இருந்தால் ஒரு 30 வருஷம் முன்னுக்கு வீட்டு கதவோட சாவி எப்படிப்பட்டது, லாக்லாம் எப்படிப்பட்ட லாக்குன்னு கேளுங்க. எப்படிப்பட்ட லாக்? இப்படி ஒன்று இருக்கும். வெளியில் வந்து ஒரே ஒரு சின்ன தாப்பா அந்த மாதிரி அப்படி இருக்குங்க. அதை போட்டு ஒரு பூட்டு போட்டிருப்பாங்க. உள்ளுக்கு வந்து இப்படி லாக் பண்ணுற ஒரு இருக்கும். ஆமாம் இல்லையா? அதுதான் அன்றைக்குள்ள தாப்பா. அந்த தாப்பா இந்த நாட்களில் சும்மா அப்படி பிடிங்கி போட்டு போயிட்டே போயிடுவானுங்க. ஆனால் அன்றைக்கி அது பெரிய பாதுகாப்பு. புரியுதா? அப்போ காலம் என்னது மாற மாற நாட்கள் நவீனத்தை நோக்கி போக போக எல்லாமே மாறுது. இப்போ இன்னொன்று வந்துருச்சு, கேஷ்லெஸ் டீலிங் வந்துருச்சு. ஏன்னா நீங்கள் டெபிட் கார்டு பாய்க்கலாம், கிரெடிட் கார்டு பாய்க்கலான்னு. இதையும் தாண்டி வேணான்னு சொல்லி தான் இந்த சீப் சிஸ்டம் வருது. இந்த சீப் சிஸ்டம் வந்து நவீன முறையில் சேல் பண்ண சொல்லி என்ன சொல்ல மேற்கு நாட்களில் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. மேற்கு நாட்களில் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் அங்கே வந்து அவங்க கை பாய்க்கிறாங்க, அப்படி கையை வைக்கணும். இப்போ மலேசியாவில் கூட இருக்குது இதெல்லாம் மலேசியா. ஆனால் ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் வந்து இப்போ வந்து கூட நவீனமாக அங்கே பாய்க்கிறாங்க, சீப் பாய்க்கிறது. மலேசியாவில் வந்து கை ரேகை அப்படி வச்சா கதவு திறக்கும். அவங்க கை ரேகை இருக்குல்ல அங்கே இருக்கும். இல்லைன்னா கண்ணு சில இடத்துல வந்து நீங்கள் போய்ட்டு அந்த இதை உத்து பார்க்கணும், முடியும் உத்து பார்த்தா தான் கதவு திறக்கும். இப்போ நீங்கள் பேங்க்கு பாருங்களேன், உங்களோட தம்பிரின் வைக்கிறீங்களே, தம்பிரின் வச்சோன்னே சோப்பு கலர் காமிக்கும். உங்கள் தம்பிரின் வச்சோன்னே கலக்கும். ஏன்னா டேலி ஆச்சுன்னா பச்சை கலர் காமிக்கும். அந்த மாதிரி இப்போ இதெல்லாம் வந்து ஏங்க சொல்ல, இதெல்லாம் ஆன்டி கிறிஸ்து, இதெல்லாம் ஆன்டி கிறிஸ்து 6